பறையர் சமூகத்தில் 33 பேர் போட்டிருக்காங்க. அப்படியே எனக்கு வந்து தகவல் சொல்கிறேன் நான். அதே சமயம் வன்னியர் சமூகத்தில் வந்து ஒரு 35 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் 15 பேர் போட்டிருக்காங்க. நாடார் சமூகத்தில் 9 பேர் 8 பேராக போட்டிருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமூக ரீதியாக நாம் தமிழர் அப்படிங்கிற இருந்தால் கூட சமூக ரீதியாக அவர் பிரிச்சுக்கிறாரு. இப்போ எப்படி 117 பெண்கள் 117 ஆண்கள்ங்கிற அப்போ அடுத்தது கேட்டகரியில் பார்க்குற போது சமூகத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்க்குறோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கு அப்படியே பிரித்து கொடுத்ததில் அப்படி தெரியுது. தேவருக்கும் கொடுத்துக்கிறாங்க, என்ன சொல்கிறது, வளையருக்கும் கொடுத்துக்கிறாங்க. இப்படி நிறையா கொடுத்துருந்தா கூட இப்போ வந்து அதுலேருந்து சில விஷயங்கள் அரசியல் பண்ணுவாங்க. இப்போ போக போக அது என்னென்னு தெரியும். அதனால் வந்து இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது அவர் 4 லட்சம் பேர் வந்துட்டாங்க, 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. இது நாம் தமிழர் அப்படின்னால சொல்கிறாரு. போக போக அதெல்லாம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வினாதான். பெரிய வினாதான். ஆமாம், கேள்விக்குறி தான். புவன ஒரு கேள்விக்குறி தான் அது.